ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். கஸ்டமர் ஒருத்தவங்க சுடிதார் எடுத்திருந்தாங்களாம். அவங்களுக்கு சுடிதார் உயரம் கம்மியாக இருந்துச்சு. உடனே என்கிட்ட கொடுத்துட்டாங்க. எனக்கு நல்ல சுடிதார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, தயவுசெய்து என்னம்மா அது செஞ்சுத்தாங்க அப்படின்னு. நம்ம தான் டெய்லர் ஆச்சே. உடனே அந்த சுடிதாரில் இருக்கிற கீழே பார்டரை பிரித்து அந்த எவ்வளோ உயரம் வேணுமோ அந்த உயரத்துக்கு தக்கன பார்டரை கீழே இறக்கம் வச்சு ஃபஸ்ட்டு உள் பக்கம் திருப்பி அந்த பச்சை கலர் அந்த ஏற்கனவே சுடிதாரில் இருந்த அளவு வரைக்கும் அடிக்கணும். விடாமல் அடிச்சுட்டே வந்துட்டிங்கன்னா நமக்கு வெளிப்பக்கம் திருப்பி அடிக்க ரொம்ப ஈஸியாகிரும். ஃபஸ்ட்டு வெளிப்பக்கம் திருப்பி அடிச்சிங்கன்னா உள்ளே சுருக்கமாக வரும். ஸோ நம்ம உள்ளே ஃபஸ்ட்டு அடிச்சிட்டிங்கன்னா நம்ம ஃபினிஷிங் வெளியே நல்லா நீட்டாக இருக்கும். நல்லா பாருங்கள். இந்த சுடிதாரை பிரித்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு. துணி வேறு பட்டு துணியா, என்ன பண்ண, கஸ்டமர் ஆச்சு, ரொம்ப கேட்டாங்க. ஆசைப்பட்ட சுடிதார் வேறு கேட்டாங்க. எடுக்கும் போது கொஞ்சம் யோசித்து எடுத்துருந்துருக்கலாம். அதுவும் ரேட்டு 450 ரூபா. அங்கே சென்னையில் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு கேட்டால் 300 ரூபா கேட்டாங்களாம். அதுக்கு இங்கேயே அடிச்சிடலாம், இங்கே கேட்டாங்க. ஆனால் அவள் மனசுபடியே நல்லா இறக்கம் வச்சு நல்லா அடித்து கொடுத்தேன். அந்த ரோஸ் கலர் பார்டர் தெரியுதா, அதுதான் அவ்வளோ இறக்கம். அப்புறம் சைடில் ஜாயின் பண்ணணும். இப்போ மேலே திருப்பி அடிக்கணும். மேலே நல்ல பக்கம் வச்சு நீட்டாக அடித்தா பார்த்தீங்களா, எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த சுருக்கம் வராது, எதுவுமே இல்லை. முன்னாடியே நீங்கள் உள்பக்கம் அடிச்சுட்டு வெளிப்பக்கம் திருப்பினீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். கஸ்டமர்கிட்ட கொடுத்தேன். எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொன்னாங்க. நம்ம தான் டெய்லர் ஆச்சே, செஞ்சு தானே கஸ்டமர் மனசுபடி செஞ்சு கொடுத்தானே ஆகணும். தேங்க்யூ.